Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. சேலத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டு 1.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் உட்பட 4 பேரை கைது செய்து அலுவலகத்திலேயே விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சேலத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் லஞ்சம் பெற்ற காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பெண் தலைமை காவலர் உட்பட 4 பேரை கைது செய்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாநகர் இரும்பாலை அருகே உள்ள பூமிநாயக்கன்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகைக்காக ஏற்கனவே ரேஷன் அரிசி கடத்தி விற்பனை செய்து வந்த சக்திவேல் என்பவரிடம் தீபாவளிக்கு பணம் வேண்டும் என கேட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்த சக்திவேல் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த அலுவலகத்தில் சென்றுள்ளார். குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ் கிருஷ்ணராஜன் தலைமையிலான முருகன், நல்லம்மாள், நரேந்திரன், ரவி ஆகிய 4 காவல் ஆய்வாளர்கள் அடங்கிய லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மாறுவேடத்தில் அங்கு அருகே இருந்துள்ளனர். அதே போன்று சக்திவேல் அவர்கள் கொண்டு சென்ற பணத்தை அவர்களுக்கு கொடுக்க முயன்ற போது இவர்கள் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து தற்போது 4 பேரை கையும் களவுமாக பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலத்தில் தீபாவளிக்காக லஞ்சம் பெற்ற காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 2 உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரு பெண் தலைமை காவலர் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.